साबुनेरத்தில் பாத பூஜா சன்னானா தொல்ல காலத்தில் ரீசன் சேனல் இல்ல பாரி மனச ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன வீடியோ வந்து மேக் பண்ணி போடலான்னு அதே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் ஃபுல்லாமே. ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு இருக்கும். அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லாமே ஃபுல்லாக நான் எடிட் பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு அண்ட் இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பிஎன்ஜிஸ் வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிறது நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் மற்ற பிஎன்ஜிஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுக்க முடியும். நீங்கள் மற்ற ஆப்பில் ட்ரை பண்ணிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து ஒரே கிளிக்கில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணதுன்னு வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்து ஒரு ஐக்கான் இருக்கும், ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கொடுத்துட்டு இந்த கேமரா வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கேமரா மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இப்போ வந்து 3D ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எடிட் பண்ணுறக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஎன்ஜி வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இருக்குது. நான் வந்து ஒரு பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், நீங்கள் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணும்போதே தெரியும் பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை வேணால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு பிஎன்ஜி எடிட் பண்ணுறதா கூட இதில் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் போங்க. இதில் ஸ்டார் கொடுத்துருங்க, ஸ்டார் ஐக்கான் இருக்கும். அந்த ஸ்டார் ஐக்கான் கொடுத்துட்டு நீங்கள் வச்சுருக்க பிஎன்ஜி வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த பிஎன்ஜி வந்து நம்ம எப்படி எடுக்கிறது, அதாவது பிஎன்ஜி வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதாவது பேக்ரவுண்ட் வந்து எப்படி எரேஸ் பண்ணுறது நான் ஈஸியாக சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து பிஎன்ஜிஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் கொடுக்குற பிஎன்ஜி வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் மேலே 3 லைன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கனாவே இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணி அதாவது நான் கொடுக்குற ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்கால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இன்னொரு ஃபாண்ட் ஆட் பண்ணி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் 2 ஃபாண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண ஃபாண்ட் தான். நெக்ஸ்ட் அடுத்த ஃபாண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் இம்போர்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் லேயர் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா எமோஜிஸ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வேறு இமேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு வேறு எமோஜிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான்.
ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு லிரிக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். இதை வந்து ஃபாண்ட் வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடைசி வரலும் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க மறக்காமல். பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஎன்ஜி போதும். நீங்கள் ஒரு பிஎன்ஜி வச்சு தான் இந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பிஎன்ஜி மட்டும் ஒரே ஒரு பிஎன்ஜி மட்டும் வேணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கடைசி வரலும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துடுங்க மறக்காமல். ஓகே, இப்போ வந்து தெரியும் நான் ஒரு ஃபாண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணாவே போதும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ, அதாவது உங்கள் லோகோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்கள் வாட்டர் மார்க், அதை யூடியூப் உங்கள் சேனலோட இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜோட நேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கடைசியில். நான் பார்த்தீங்கன்னா அதுதான் கொடுத்துருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட நேம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கடைசியில். அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட நேமில் இன்ஸ்டாகிராம் பேஜோட நேம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க கடைசியில். இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் பதிலாக ஷேர் ஐக்கானுக்கும் அதை கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் வச்சிருந்த ஒரு ஏரோவுக்கு அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிங் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல் வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து நெட்வொர்க் வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நெட் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா செலக்டிவ் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணி நம்மளுக்கு தந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் நான் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணேன். இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாவே இந்த இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.